ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் பன்னீர் மசாலா. என்ன பட்டர் பதிலாக சீஸ்? ஆமாம், நான் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சீஸ் பண்ணேன், பட்டர் ஆட் பண்ணாமல். ஆயிலில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு 5 பெரிய வெங்காயம், என்னோடய ஸ்டைலில் அதனால கருவேப்பிலை ஆட் பண்ணேன். 3 பெரிய பெங்களூர் தக்காளி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணனால லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணேன். ஸோ அதை நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு திருப்பி அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதை ஆட் பண்ணேன். ஸோ மிக்ஸி ஜாரையே வாஷ் பண்ணி அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மில்க் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வேணுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன், பட் நான் அதை வீடியோ எடுக்கலை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நான் ராவா அப்படியே பன்னீர் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் கீயில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒரு ஸ்லைஸ் சீஸ் அப்படியே ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டேன். ஸோ பன்னீர் ரெடி. சப்பாத்தியோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.